மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்திய 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆமென். அல்லேலூயா. இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்போ நாம் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேரும் இந்த சபைக்கு வந்திருக்கிறதுக்கான ஒரு நோக்கம் உண்டு. நாம் எங்க போகணும்? நல்லா சத்தமா சொல்லுங்களேன். பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். அப்படித்தானே? அல்லேலூயா. பின்னாடி கூட போவோம். ரொம்ப அண்ணாந்து பாக்குற மாதிரி நல்லா கொஞ்சம் ஓகே. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போவதற்காக தான் நீங்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அங்க போவதற்கு ஒரு கிரிட்டேரியா, அதாவது ஒரு தகுதி சொல்லப்படுகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதா, அவருடைய நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் யாரை நோக்கி? இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவர்கள் அதில் பிரவேசிப்பதில்லை. இது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் அவர் இயேசு முன்னறிவிக்கிறார். அப்போ பரலோக ராஜ்யத்திற்கு என்று ஒரு நாள், அழைக்கப்படக்கூடிய நாள், இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நாள் என்று உண்டு. அல்லேலூயா. எப்படி நோவா காலத்துல ஜலப்பிரளயம் வந்த போது அந்த ஜலப்பிரளயம் வருது, அப்ப அதுக்கு முன்னாடி இந்த பேழை தயாராக இருக்கிறது. பேழையில அங்க இருக்கக்கூடிய எல்லா அவர் நியமித்த எல்லா பிராணிகளும் எல்லா விலங்குகளும் அந்த அந்த போட்டுக்குள்ள எல்லாம் போயாச்சு. அதே போல நோவாவுடைய ஃபேமிலி, அவருடைய குடும்பம் எல்லாமே அந்த போட்டுக்குள்ள போயிட்டாங்க, வந்தாச்சு. அப்ப கடைசியாக கர்த்தர் அந்த கதவை அடைக்கிறாராம். அல்லேலூயா. அந்த கதவை அடைக்கிறாரு கர்த்தர். நோவா கூட அந்த வேலையை சொல்லல. ஏன்னா நோவா ஒருவேளை அடைச்சிருந்தாருன்னா அவர் யாராவது சித்தப்பா பெரியப்பா தட்டின்னு என்ன பண்ணிருப்பான்? திறந்திருப்பான். அப்போ அதை கூட கர்த்தர் அவனுக்கு அந்த வேலை கொடுக்கல. கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, கர்த்தரை அந்த கதவை அடைக்கிறார். அல்லேலூயா. அப்ப அடைச்ச உடனே அப்ப அதுக்கப்புறம் கண்டிப்பா என்ன பண்ணிருப்பாங்க? நிறைய ஜனங்கள், அங்க இருந்த மீதியான ஜனங்கள் எல்லாருமே அந்த கதவை தட்டிருப்பாங்களா, தட்டிருக்க மாட்டாங்களா? ஐயோ கண்டிப்பா. ஏன்னா ஜலம் தண்ணி பாத்தீங்கன்னா மேல இருந்து தண்ணி ஊத்துது, வானத்தின் மதகணிகளும் திறந்து தண்ணி வருது, பூமியுடைய மதகணி, அதோடைய பூமியுடைய பாதாளமும் திறக்கப்பட்டு அந்த தண்ணியும் வருது. அப்ப தண்ணி மிகுதினால அந்த போட்டு மட்டும்தான் மிதந்துட்டு இருக்கு, எல்லாருமே தண்ணிக்குள்ள இருக்காங்க. அப்ப எல்லாருமே எல்லாருடைய நோக்கமும் எங்க நோக்கி இருக்கும்? எப்படியாவது அந்த போட்டுக்குள்ள போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருக்கு. அல்லேலூயா. அதே போலதான் ஒரு நாள் வரும், கர்த்தருடைய நாள் என்று ஒன்று உண்டு. இதோ பரலோக ராஜ்யத்திலிருந்து தேவனுடைய சேனை வல்லமையாய் கீழே இறங்கி வரும். அல்லேலூயா. தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே சம்பாதிச்ச இந்த சபையை ஒரு நாள் அவர் கூட்டி சேர்ப்பார். அப்ப கூட்டி எல்லாருமே போயிருவாங்க, அங்க பரலோக ராஜ்யத்துக்கு போயிருவோம். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. அப்போ அந்த நாளிலே எல்லாருமே பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகணும். அந்த திறக்கப்பட்டிருக்க அந்த கதவு அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அப்ப போகும் பொழுது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்களா, இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே அப்படின்னு சொல்லுவாங்களா. ஏன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அந்த கதவு அடைக்கப்பட்டிருக்கும். ஆமென். யார் அவர்கள் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்யாதவர்கள். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்வது, இங்க வாழும் போதே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? சபைக்கு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம் தேவனால் ஏன் முன்குறிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? அல்லேலூயா. நாம் இந்த உலகத்துல இருப்பது அல்லது வாழ்வது அல்லது சபையில இருப்பது அல்லது நம்ம இந்த உலகத்துல நம்ம வேலை செய்யறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா, தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய சித்தத்தையும், இந்த ஒரு வார்த்தை மட்டும் நீங்க உணர்ந்து கொண்டால் போதும், புரிந்து கொண்டால் போதும். இன்னைக்கு நான் எடுக்கக்கூடிய அந்த 45 நிமிஷம் மெசேஜ் அது பூர்ணப்படும். தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்கிறது. யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிடம் விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை,
என்னிடத்தில் வாசமா இருக்கிற பிதாவானவரை இந்த கிரியைகளை செய்து வருகிறார். இயேசு சொல்றாரு இந்த இடத்துல, நான் பேசக்கூடிய வார்த்தை. இயேசு இந்த உலகத்துல 3 வருஷம் மினிஸ்ட்ரி பண்றார். 33 வருஷம் இந்த உலகத்துல வாழ்றார். 3 வருஷம் மினிஸ்ட்ரி பண்றார். அந்த 3 வருஷமும் அவர் அநேக அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. நிறைய அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அப்புறம் நிறைய பிரசங்கம் பண்றார். மலை பிரசங்கம் பாக்குறோம். அங்க பாத்தீங்க அப்படின்னா ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. நிறைய அவர்களுக்கு வார்த்தைகளை சொல்லிட்டே இருக்கார். அந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இவர் சுயமாய் பேசவில்லையாம். என்ன சொல்றாரு அந்த இடத்துல, நான் பேசக்கூடிய வார்த்தைகள் என்னுடைய சுயமாய் நான் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்ப அவர் செய்யக்கூடிய கிரியைகளாகட்டும் அல்லது அவர் பேசக்கூடிய வார்த்தைகளாகட்டும் எதுவுமே இவர் சுயமாய் பேசவில்லை, சுயமாய் செய்யவில்லை. அவருக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்க பிதாவினுடைய சித்தத்தின்படியே அவர் செய்கிறார். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு வார்த்தைகள் பேசுறோம். காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு படுக்கிறது வரையும் எவ்வளவு பேசுறோம்ல. ஏதாவது ஒண்ணுனாவது நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி பேசுறோமா? இல்ல, எல்லாமே நம்மளுடைய சுயத்தின்படிதான் நம்ம பேசுறோம். வேதம் சொல்லுகிறது, நாம் வெட்டியா உட்காந்து பேசிட்டு இருக்கோம்ல, அந்த மத்தவங்கள உட்காந்து கதை அடிக்கிறது, வெட்டி நாயம் பேசுறது, இது எல்லாமே கெட்ட வார்த்தைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மனுஷன் பேசக்கூடிய, அதாவது நம்ம விசுவாசிகள் பேசக்கூடிய பக்தி விருத்தி அல்லாத வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கெட்ட வார்த்தையாம் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம பேசக்கூடிய வார்த்தை பக்தி விருத்தி, நம்ம மத்தவங்களோட பேசுறோம் இல்லையா, அது வந்து இப்போ வேலை ஸ்தலத்துல வேலை விஷயமா பேசுறோம், அது வேற. அது இல்லாம ஒருத்தவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க அளவுக்கு நியாயம் பேசுறேன்னு சொல்லுவாங்க. இங்க இந்த நம்ம வழக்கத்துல நியாயம் பேசுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி மற்றவங்களோட உட்கார்ந்து தேவையில்லாத வார்த்தைகள், சம்பாஷணைகள், போனை போட்டு பேசிட்டு இருக்குது, அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்களோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்குது. யாராவது கூப்பிட்டு அக்கா உனக்கு ஒண்ணு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சாலே யாரோட குடும்பத்துல ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நம்முடைய பாஸ்டர் ஆச்சே உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சா அவர் வந்து வேதம் சொல்லல, மழையும் காண மாட்டீங்க, தண்ணீரையும் காமிக்க பார்க்க மாட்டீங்க, ஆனா வாய்க்கால்கள் நிரப்பப்படும். அது மாதிரி அவர் மழையிலையும் நனைய வேண்டியதில்லை, அல்லது வந்து ஒரு சாரலையும் போக வேண்டியதில்லை. அவர் என்ன பண்ணிடுவாரு, ஜன்னி வந்து படுத்துருவாரு. அப்ப அந்த அளவுக்கு ஒரு 2 பேர் சேர்ந்து பேசுற வார்த்தைகள் ஒருவரை வந்து பாதிக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா தேவன் இந்த உலகத்தை படைக்கும் போது எப்படி படைச்சாரு? வார்த்தைகளா தான் படைச்சாரு, அப்படித்தானே? அவர் ஏதாவது அவர் சொன்ன நடந்துச்சு. அவர் எல்லாமே வந்து தன்னுடைய வார்த்தைகள். உலகம் வந்து அந்த கடல் மச்சங்கள் உண்டாக கடவுது, மரம் செடிகள் உண்டாக, அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை இருக்கிறது. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தை முதற்கொண்டு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய சித்தத்தின்படி இருக்க வேண்டும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அப்ப இயேசு நமக்கு ஒரு அடிச்சுவடாக இருக்கிறார், நமக்கு ஒரு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் நமக்கு வாழ்ந்து போயிட்டு இருக்காரு. நாம் பேசக்கூடிய, அவர் பேசின ஒரு வார்த்தை கூட, அவர் இந்த உலகத்துல செய்த எல்லா கிரியைகளும் யாருடைய சித்தத்தின்படி இருந்தது அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி, தன்னை உண்டாக்கின அல்லது தனக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்க பிதாவினுடைய சித்தத்தை அல்லாமல் அவர் ஒன்றையும் இந்த உலகத்தில் அவர் சொல்லவும் இல்லை, செய்யவும் இல்லை. அல்லேலூயா. அப்ப நாமும் எதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம்? இயேசு எப்படி பிதாவினுடைய சித்தத்தை செய்தாரோ அதே போல நாமும் இந்த உலகத்துல பிதா நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற அல்லது தேவன் நம்மீது வைத்திருக்கக்கூடிய திட்டம், நம்மீது வைத்திருக்கக்கூடிய சித்தம். அல்லேலூயா. அப்ப நாம வந்து சும்மா வந்து நீங்க வாங்க இந்த சபைக்கு வந்துட்டு போங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை ஒரு 2 மணி நேரம் வந்து கலந்துட்டு போங்க, சும்மா தானே வீட்டுல இருக்கிறீங்க, அதுக்காக யாரையும் அழைக்கல. அல்லேலூயா. அல்லது இந்த சபையில வந்து இல்ல ஒரு வந்து கொஞ்சம் காணிக்கை போட்டுட்டு போங்க அப்படிங்கிறதுக்காக யாரையும் அழைக்கல. அல்லேலூயா. அல்லது வந்து பரலோக ராஜ்யத்துல வந்து எல்லாமே எம்டியா இருக்கு, இல்ல சபையெல்லாம் எம்டியா இருக்கு, கொஞ்சம் ஒரு கூட்ட ஜனம் வந்து உட்கார்ந்துட்டு போங்க அப்படிங்கறதுக்காக யாரையும் அழைக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகுண்டே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப உலகத்தை அவர் உண்டாக்குவதற்கு முன்பாக, உலகத்தை உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் யார படைச்சார்னா ஆதாம் அவர் படைக்கிறார், அப்படித்தானே? அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? உலகத்தை அவர் உண்டாக்குனதுக்கு அப்புறம் தான் அவர் ஆதாமையை படைக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, தாயின் கருவில் உருவாகும் முன்பே நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உலக தோற்றத்திற்கு முன்பாக நான் உன்னை முன்குறித்தேன். அப்படின்னா நம்மளுடைய 1000வது சந்ததியை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்மளுடைய 1000வது சந்ததியை அவர் அறிந்திருக்கிறாராம். அப்போ அந்த ஆதாமை படைப்பதற்கு முன்பாகவே உங்களை என்னை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொண்ட தேவன் சும்மா உங்களை நம்மளை வந்து தெரிந்து கொள்ளவில்லை, நம்மை கொண்டு இந்த உலகத்துல ஏதேனும் ஒரு சின்ன விஷயம்,
ஒரு பொருளை நகர்த்துறது கூட இந்த ஒரு சபையுடைய காரியமாக இருக்கலாம், அல்லது ஒருத்தரை ரட்சிப்புக்கு நேராக நடத்துறதாக இருக்கலாம், அல்லது தேவனுடைய அந்த தேவ திட்டத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுவதாக இருக்கலாம். ஏதேனும் ஒரு காரியத்தை உங்களையும் என்னை கொண்டு செய்வதற்காகவே கர்த்தர் நம்மை முன்னறிந்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த திட்டத்தை யார் நிறைவேற்றுகிறார்களோ, அப்ப தேவனுடைய சித்தத்தை யார் இந்த உலகத்துல செய்கிறார்களோ அவர்களே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அன்றி அதற்கு முன்பாக ஒருத்தர் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறாரு. யார் பரிந்து பேசிட்டு இருக்காரு? பிதாவின் இடத்தில் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. நமக்காக இயேசு பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து கொண்டு நமக்காக என்ன பண்ணிட்டு இருக்காரு? பரிந்து பேசுகின்ற. எதுக்காக அப்படின்னா, இந்த உலகத்துல நாம் வாழும் பொழுது சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம் இல்லையா? அந்த தவறு செய்யும்போது நாம தேவனிடத்துல மன்றாடுறோம். அப்ப மன்றாடும் போது நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் இருக்காரு. இப்ப நம்ம ஒரு எம்எல்ஏயோ ஒரு எம்பியோ பார்க்க போறோம். அப்ப அங்க ஒரு பியூன் இருப்பாரு. அவர் மூலியமா போய் பேசணும்னா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி தேவனிடத்துல நான் ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் பேசுறதுக்கு எனக்காக ஒருத்தர் பரிந்து பேசிட்டு இருக்காரு. இவனுக்காக, இவனுடைய செஞ்ச பாவத்துக்காக நான் ரத்தம் சிந்திருக்கேன், இவன் பாவத்தை மன்னிச்சிருங்க அப்படின்னு நமக்காக பரிந்து பேசுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து அங்க இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப அந்த பரிந்து பேசுதல் எதுவரை அப்படின்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் தான். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. சபை எடுத்துக்கொள்ளப்படும் வரையும் தான் இயேசு நமக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவார். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எல்லாருமே நியாய தீர்ப்பு இருக்கும் பொழுது, ஏசப்பா எனக்காக பரிந்து பேசிங்க, நாங்க போய் என்ன பண்ண முடியாது, யாருமே கேட்க முடியாது. அதான் அவர் சொல்றாரு, என்னுடைய பிதாவை நோக்கி, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கெஞ்சுகிறவன் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. அப்போ நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. என்ன இருக்கு அப்படின்னா, தேவனுடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவுடைய வருகை முந்தியோ அல்லது மரணம் முந்தியோ, அல்லேலூயா, அது இப்ப நடக்கலாம், அடுத்த நிமிஷம் நடக்கலாம், அடுத்த நொடி நடக்கலாம், இல்ல இன்னைக்கு நைட்டு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், ஒரு வாரம் 10, எப்ப வேணாலும் நடக்கலாம். நம்முடைய மரணத்தை குறித்தும் நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அதே போல இயேசுடைய வருகையும் எப்போன்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியாது. அப்போ வருகை முந்தியோ, இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்தியோ அல்லது நம்முடைய மரணம் முந்தியோ, அதுக்கு இடையில ஒரு சின்ன கேப் நமக்கு இருக்கு இல்லையா? இந்த நாட்களில யார் தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்துல செய்கிறார்களோ அவர்கள் மாத்திரம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி செத்து போனவங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை, அப்படித்தானே? இல்ல. அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை நம்ம கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இன்னைக்கே பாருங்க, இந்த சபை எவ்வளவு பேரை நம்ம காணோம். அப்ப நமக்கு இந்த ஒரு வார்த்தையை கேட்பதற்கு நமக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்காருன்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த மீதம் இருக்கக்கூடிய இந்த நாள், இயேசுடைய வருகை முந்தியோ அல்லது நம்முடைய மரணம் முந்தியோ, இந்த பெட்வீன் அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த நாட்களுக்குள்ள நாம் இதுவரையிலும் நாம எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இந்த இருக்கக்கூடிய இந்த நாட்களில தேவனுடைய சித்தத்தை, அப்ப நம்மை குறித்து தேவன் இந்த உலகத்துல என்ன தேவன் திட்டம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைத்திருக்கிறாரோ, அந்த திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோமே ஆனால் கண்டிப்பா நம்ம எங்க போவோம்? பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அப்போ இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள், அந்த இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள்ல நம்ம கண்டிப்பா என்ன பண்ண முடியும்? தேவனுடைய சித்தத்தை எப்படியாவது நிறைவேற்றி பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திரு, போஜனம் பண்ணு என்றான். அந்த இடத்துல ஒரு நிமிஷம், அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல எலியாவை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எலியாவை பற்றி நமக்கு தெரியும், மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவர். அவர் சொல்லி என்ன 3 வருஷம் மழையே பெய்யாம நிப்பாட்டி வச்சிருக்கிறார். அப்போ அவரு அவ்வளவு பெரிய ஒரு வல்லமையுள்ள தீர்க்கதரிசி. ஆனால் அவர் என்ன பண்றாருன்னா, யேசபேல் அப்படிங்கிற அந்த தேசத்துடைய அந்த ராணிக்கு பயந்து, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை வெட்டு கொலை பண்ணியிருக்காரு. அப்ப அதன் நிமித்தம் அந்த யேசபேல் என்ன பண்றாங்கன்னா, நாளை காலையில ஒரு தலை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த இடத்துல ஒரு சபதம் பண்றாங்க. அதை கேட்ட உடனே இவருக்கு பயம் வந்துருச்சு, ஒருவேளை நம்மளை கொன்றுவாங்க அப்படின்ட்டு அந்த தேசத்தை விட்டு விலகி ஓடுறார். ஒரு வனாந்தரத்தின் வழியாக ஓடுகிறார். ஆனால் ஓடுகிறவர் அவரால் என்னால ஒரு குறிப்பிட்ட தூரம் அதுக்கு மேல அவரால் ஓட முடியல. ஒரு சூரச்செடியின் கீழே வந்து படுத்துறாரு. அவர் டயர்ட் ஆயிட்டார். அதுக்கு மேல அவருக்கு பலன் இல்லை, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சூரச்செடியின் கீழே படுத்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா,
4வது வசனம், ஒரு வனாந்திரத்தின் ஒரு நாள் பிரயாண தூரமாய் ஒரு சூரச்செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, அவர் சாகறதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. ஆனால் கர்த்தரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது தன்னால் அந்த சூழ்நிலையை மேற்கொள்ள முடியாமல், ஆண்டவரே நான் என்ன பண்றேன், நான் சாகுறேன், கர்த்தாவே போதும், கர்த்தாவே என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் போதும், இதுக்கு மேல இந்த உலகத்துல நான் வாழல, என்னை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவனிடத்துல வேண்டுகிறார். அல்லேலூயா. நாமளும் அந்த மாதிரி சூழ்நிலையை ஒரு சில நேரத்துல கடந்து வந்திருக்கோமா இல்லையா? நான்லாம் அந்த மாதிரி எல்லாம் வேண்டியிருக்கேன். ஆண்டவரே இந்த இதுக்கு மேல என்னால இந்த பிரச்சனை என்னால தாங்க முடியல, நான் இந்த உலகத்தை விட்டு அவங்க கூட பக்கத்துல வந்துடுறேன் ஆண்டவரே அப்படின்லாம் வேண்டியிருக்கேன். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழல் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா எத்தனையோ சூழல்ல நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழலை கடந்து வருகிறோம். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு பலனை தருகிறார். அல்லேலூயா. அவர் படுத்து அந்த சூரச்செடியில படுத்திருக்கிறாரு. அப்ப எலியா அந்த இடத்துல 6வது வசனத்துல, அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கிறான். அப்போ அவரை பலப்படுத்தும் விதமாக பரலோக ராஜ்யத்திலிருந்து தூதன் என்ன பண்றான், ஒரு தலையில் சுடப்பட்ட அடையையும் தண்ணீரையும் கொண்டாந்து வைக்கிறார். 7வது வசனம், கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே ரொம்ப டயர்டா படுத்திருக்கான். அப்ப கர்த்தரை தூதன் அட்லீஸ்ட் என்ன பண்ணிருக்கணும், தூக்கிட்டு போய் எங்க விடணுமோ அங்க கொண்டு விட்டுருக்கணும். அதுவும் சொல்லல, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில நிறைய அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வரும்பொழுது நம்ம எதிர்பார்ப்போம், கர்த்தர் ஆண்டவர் எப்படியாவது அந்த இடத்துல இருந்து ஒரு சூழ்நிலையை மாற்றுவார் அப்படின்னு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா அதே சூழ்நிலையிலே கொண்டு போவார். ஆனால் அந்த சூழ்நிலை நம்ம மேற்கொள்ளாது. எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அந்த பிரச்சனையை தாண்டி போவதற்கு கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஆனா அந்த பிரச்சனை நம்ம ஒருபோது நம்மளை மேற்கொள்ளாது. நம்ம வாழ்க்கையில வனாந்தரத்தின் பாதை என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் உடனே பாத்தீங்க அப்படின்னா இயேசுவே என்ன பண்றாரு, ரட்சிக்கப்படுறாரு, 40 நாள் வனாந்தரத்துல போய் தங்குறாரு. அப்ப வனாந்தரத்தின் பாதை என்பது எல்லாருக்குமே இருக்கும். அதே போலதான் எலியாவின் வாழ்க்கையிலும் ஒரு 40 நாள் வனாந்தரத்திலே ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் கர்த்தர் ஏற்படுத்துகிறார். ஆனா அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அந்த 40 நாளும் ஓடுவதற்கு பலனை தரும்படியாக பரலோகத்திலிருந்து ஒரு என்ன சொல்றது அடையும் அப்பமும் தலையில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணீரும் கொண்டு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அப்ப ஓரேப் பர்வதம் அப்படிங்கிறது ஒரு மலைப்பகுதி, அங்க ஒரு குகை இருக்கிறது. அங்க போய் இந்த எலியா என்ன பண்றாருன்னா அந்த வனாந்தரத்தின் பாதையில நடந்து 40 நாள் நடக்கிறாரு. அப்ப 40 நாள் நடக்கிறாரு அப்படின்னா இரவு பகல் நடக்கிறாரு. முதல்ல அவர் ஒரே நாள்ல தான் நடந்தாரு. ஒரு நாள் பிரயாணத்துல நடந்து களைச்சு போய் படுத்துட்டாரு. ஆனால் தேவனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த பலத்தின் நிமித்தம் 40 நாள் இரவும் பகலும் நடக்கிறார். அல்லேலூயா. அப்ப சற்றேறக்குறைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோமீட்டர் வச்சா கூட அவர் சற்றேறக்குறைய ஒரு 700 கிலோமீட்டர் அந்த பக்கம் தாண்டி போயிட்டார். நம்ம தமிழ்நாடு பார்டரை தாண்டி அடுத்த மாநிலத்துக்கே போயிட்டார். அவ்வளவு தூரம் கடந்து போய் அழகா ஒரு குகையில போய் தங்குறார். அல்லேலூயா. 9வது வசனம், அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, நல்லா எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அல்லேலூயா. அவர் என்ன பண்றாரு, 40 நாள் இரவும் பகலும் எலியா நடந்து போறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த தூதன் என்ன சொல்றாரு? 7வது வசனத்துல, கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அப்போ கர்த்தருடைய தூதன் அவருக்கு தலையில சுடப்பட்ட அந்த அடையையும் தண்ணீரையும் கொடுக்கிறாரு. அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். அது கரெக்ட் இல்லையா? நீ இந்த கொடுத்த அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அதுவும் சரி. இவர் 40 நாள் இரவும் பகலும் கடந்து போறார். கிட்டத்தட்ட சற்றே கூட ஒரு 700 கிலோமீட்டர் கடந்து ஒரு ஓரே பர்வதத்துல போயிட்டு சேர்ந்துட்டார். இவர் பண்ணின பிரயாணம் எவ்வளவு தூரம்? வெகு தூரம். அல்லேலூயா. அப்போ தேவன் சொன்ன அவர் கொடுத்த வார்த்தையும் கரெக்ட், இவர் கடந்து வந்த தூரமும் கரெக்ட். ஆனால் தேவன் அந்த இடத்துல என்ன கேட்கிறாரு? எலியாவே இங்க உனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இங்க ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்போ ஏன் தேவன் அந்த இடத்துல அப்படி ஒரு வார்த்தையை எலியாட்ட கேட்கணும்? அப்ப ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறாரு.
தேவன் அவர் தூதன் சொன்ன மாதிரிதான் ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணிருக்கிறாரு. ஆனால் தேவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 15வது வசனத்துல வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மேகோலா ஊரானான சாப்பாட்டின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. போதும். அல்லேலூயா. இந்த இடத்துல எலியாவுக்கு 3 வேலைகளை கர்த்தர் சொல்றார். ஒண்ணு பாத்தீங்கன்னா, ஆசைகளை சீரியாவின் மேல் ராஜாவாகவும் அபிஷேகம், அதாவது ஆசைகளை சிரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். 2வது யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும். 3வதாக எலிசாவை உன்னுடைய ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. அப்ப 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படியாகவும் ஒரு தீர்க்கதரிசியை எலியாவுடைய இடத்துல ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ண வேண்டும். இதுதான் தேவன் எலியா மீது கொண்ட தேவனுடைய திட்டம். அல்லேலூயா. அவர் அதுக்கு முன்பாக ஒரு சம்பவம் பண்ணார் இல்லையா, அந்த பாகால் தீர்க்கதரிசி எல்லாம் கொலை பண்ணதுக்கு அப்புறம் எலியாவை கொண்டு இந்த உலகத்திலே தேவன் செய்ய வேண்டிய 3 காரியம், 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணணும், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணணும். அல்லேலூயா. இதுதான் தேவன் எலியா மீது கொண்ட தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய சித்தம். ஆனா எலியா என்ன பண்றாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, இப்ப இங்க பல்லடத்துல இருந்து இவர் அந்த வனாந்தரத்தின் பாதையில படுத்து கிடக்கிறார் இல்லையா, அந்த இடத்துல அவருக்கு அப்பமும் தண்ணியும் கொடுக்கப்படுகிறது. அவர் பிரயாணம் பண்ணி அவர் இங்க கோயம்புத்தூர்ல போய் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டியது எங்கன்னா கோயம்புத்தூர்ல. ஆனால் இவரு பிரயாணம் பண்ணி போனது எப்படின்னா, இந்த பக்கம் போயிட்டாரு. இங்க இந்த பக்கம் தாராபுரம் தாண்டி பழனியை தாண்டி அந்த பக்கம் அடுத்த மாநிலத்துக்கே கடந்து போயிட்டார். அவ்வளவு தூரம் அவர் பிரயாணம் பண்ணி எங்க போயிட்டாருன்னா, ஒரு தவறான வழியில கடந்து போயிட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல கர்த்தர் அவரை பார்த்து கேட்கிறார். 8வது வசனத்துல 9வது வசனத்துல, அங்கே ஒரு சிங்க கெபி, அவர் கெபிக்குள் போய் தங்கினார். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? அந்த இடத்துல தேவன் எலியாவை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம் வேற, அந்த இடமும் வேற. ஆனால் இவர் பிரயாணம் பண்ணது வேற. அப்போ தூதன் சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் எந்திரிச்சு ஒண்ணு அந்த தூதன்ட்ட கேட்டிருக்கணும், நான் எங்க போகணும், எவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணணும், அப்ப எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு இவனும் கேட்கல, தூதனும் அவருக்கு சொல்லல. அட்லீஸ்ட் இவர் ஒரு தீர்க்கதரிசி. எலியா ஒவ்வொரு இடத்துல அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, நான் தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய நான். அல்லேலூயா. யாருக்கு முன்பாக? தேவன், கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய நான் சொல்லுகிறது அப்படின்னு அவர் எங்க போய் சொன்னாலும் சரி, அவர் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய எலியாவாகிய நான் அப்படிப்பாரு. அப்போ கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அவர், அப்ப அந்த இடத்துல அவருக்கு நீ பண்ண வேண்டிய பிரயாணம் தூரம்னு சொல்லிட்டாரு. ஆனால் எங்க போக வேண்டும் என்று தேவனிடத்துல அவர் கேட்க மறந்துட்டாரு. இவர் இஷ்டப்படி இவரா ஒரு இடத்தை நோக்கி, ஏன்னா அந்த கெபிங்கிறது ரொம்ப சேஃப்டியான ஒரு இடம், யாருமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடம். ஒரு மலையில ஒரு குகையில போய் நம்ம தங்கிக்கலாம், எசபேல் நம்மள தேடி வர முடியாது, நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவரா ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்தை நோக்கி பிரயாணம் பண்ணி அங்க அந்த கெபியில போய் தங்குறாரு. அப்ப அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? அல்லேலூயா. அதே போலதான் நாமும் அநேக நேரங்கள்ல தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய தேவ திட்டம், தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு நாம ஏதாவது ஒரு இடத்துல போய் நின்றுட்டு இருக்கோம். தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. எலியாவை இங்க நான் உனக்கு என்ன வேலை? உங்க பேரே போட்டுக்குங்களேன். அப்ப நம்மளே பேரை அவங்க பேரே போட்டுங்க, உனக்கு இங்கே என்ன வேலை? அப்போ நம்மை கொண்டு தேவன் இந்த உலகத்திலே செய்ய வேண்டும் என்று தேவன் அநேக காரியங்களை சித்தமாக வைத்திருக்கிறார், திட்டமாக வைத்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எடுத்துக்கலாமே. ஒரு டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கோம், டிவி ஒரு சீரியல் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப கூட கர்த்தர் நம்மளை பார்த்து கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? ஒரு மொபைல் பாக்குறோம், அல்லது நம்ம ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ஒரு தவறான இடத்துல போய் நின்றுட்டு இருக்கோம், இல்ல நம்ம ஜாலியா சேர்ந்துட்டு நம்ம ஜனங்கள் எல்லாம் சேர்ந்துட்டு, ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஊருக்கெல்லாம் போனாங்கன்னா விக்கிரக கோயிலுக்கு எல்லாம் போவாங்க, அவங்க நண்பர்களோட எல்லாம் சேர்ந்துக்கிட்டு, அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு வருது. அங்க திருவிழா எல்லாம் நடக்கும் இல்லைங்களா, நிறைய நம்ம விசுவாசிகளே இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறாங்க.
அப்படியே ஒரு விக்கிரக கோயிலுக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் போயிட்டு ஒரு திருவிழா அங்க போயிட்டு ஜாலியா சுத்திட்டு வர்றது. அப்ப அது போன்ற இடங்கள் நமக்கு தேவையில்லாத இடத்துல எல்லாம் நம்ம போய் என்ன பண்ணக்கூடாது, நிக்க கூடாது. அப்பெல்லாம் கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அப்போ தேவனுக்கு சித்தமான இடத்துலதான் நம்ம நிக்கணும். தேவனுக்கு அவருக்கு இஷ்டமான இடத்துல அவர் எங்க நிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து திட்டம் வைத்திருக்கிறாரோ, சித்தம் வைக்கிறாரோ அந்த இடத்துல மாத்திரம்தான் போய் நிக்கணுமே தவிர நமக்கு தேவனுக்கு பிடிக்காத பிரியமில்லாத இடத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பா நிக்க கூடாது. இன்னைக்கு பாத்துருங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரம், அப்படித்தானே? வாரத்துல ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தேவனுக்காக நம்ம அந்த நேரத்தை ஒதுக்கி இந்த இடத்துல வந்து தேவனுடைய சமூகத்துல இருக்கணும். இன்னைக்குதான் பாத்தீங்கன்னா ஊர் உலகத்துல காது குத்து வரும், கல்யாணம் வரும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிடுவாங்க, இல்ல வேலைக்கு போறது. இது எல்லாமே கர்த்தருக்கு பிடிக்காத பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா ஓய்வு நாள் அன்னைக்கு எந்த வேலையுமே செய்யக்கூடாது. அது ஓய்வு நாள் அன்னைக்கு வேலை செஞ்சீங்கன்னா கல் எறிஞ்சு கொண்டுருவாங்க. அப்படிதான் வந்து பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசையுடைய பிரமாணத்துல இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு யாராவது கல்லெறிய முடியுமா? முடியாது. ஆனா அவங்களுக்குன்னு ஒரு உணர்வு இருக்கணும். இது தேவனுடைய நாள், இது ஓய்வு நாள், இது தேவனை ஆராதிக்கக்கூடிய நாள். கர்த்தரை நான் அறிந்து கொண்டு பாத்தீங்கன்னா என்னையோட கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆச்சு. கர்த்தருடைய சமூகத்துல இருந்து நான் சொல்றேன், ஒரு ஆராதனை கூட இதுல நான் மிஸ் பண்ணதில்லை. கர்த்தர் அப்படி கரெக்டா அந்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை இருந்தாலும் சரி, அது இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஷிப்மெண்ட்டுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நாள், அந்த ஓய்வு நாள், தேவனுக்கு என்று இருக்கக்கூடிய நாள், கண்டிப்பாக அந்த ஆராதனை அட்டன் பண்ணிட்டு தான் அது மற்ற வேலையை பார்க்கணுமே தவிர அந்த நாளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, தன்னுடைய வேலைக்கு போறதோ அல்லது வந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், கண்டிப்பா ஞாயிற்றுக்கிழமைன்னா எல்லா ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு நாள்தான் எல்லாருமே ஃப்ரீயா இருப்பாங்க சொல்லிட்டு அந்த நாள் தான் ஃபங்க்ஷன் வைப்பாங்க. நேற்று 2 நாளைக்கு முன்னாடி கூட என் தம்பிக்கு எனக்கு பயங்கரமான சண்டை. அப்பா உடம்பு சரியில்லாம ஆகி அப்பா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை அந்த வாரம் வீட்டுக்கு வந்துருங்க, வந்து அப்பா பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொன்னான். அப்ப நான் சொன்னேன், அன்னைக்கு எனக்கு பிரேயர் இருக்குடா, ஆராதனை இருக்குடா அப்படின்னு சொன்னேன். அப்ப திட்டுறான், அப்பாவோட உங்களுக்கு ஆராதனை தான் முக்கியமா அப்படின்னா. ஆமாண்டா, அப்பாவோட ஆராதனை தான் முக்கியம், கர்த்தர் தான் அந்த உலகத்துல முக்கியம். அதுக்கப்புறம் தான் அப்பாவாகட்டும், சொந்த பந்தங்கள் ஆகட்டும், பிள்ளையாகட்டும், மனைவி ஆகட்டும், யாரா இருந்தாலும் முதல்ல யாருக்கு இடம்? நல்லா சத்தமா சொல்லுங்களேன், கர்த்தருக்கு தான் இடம். அல்லேலூயா. நம்முடைய இந்த உலகத்துல கர்த்தரை தவிர இந்த உலகத்துல யாருமே நமக்கு முக்கியம் கிடையாது. நமக்கு கொடுக்கப்பட்ட கணவனா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், பிள்ளைகளாகட்டும், சொந்த பந்தமாகட்டும், அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையாக இருக்கட்டும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிசினஸ் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அதற்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக எதுவுமே நமக்கு முக்கியம் இல்ல. அல்லேலூயா. இதை உணர்ந்து கொண்டீங்க, ஆனா கண்டிப்பா கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில எங்கேயோ உங்கள் மீது வைத்திருக்கிற அந்த தேவ திட்டத்தை அவரே கொண்டு போய் அதை நிறைவேற்றுவதற்கு தெய்வம் போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதை வந்து நம்முடைய மனசுல, சிந்தையில நம்ம எப்போதுமே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையா அது கர்த்தருக்குரிய நாள். அதை போய் கண்டிப்பா அந்த காலையில போயிட்டு ஆராதனை முடிச்சுட்டு நீங்க வந்து சொல்லி பாருங்க, நம்ம கம்பெனில வந்து சொல்லி பாருங்க, இன்னைக்கு எனக்கு ஆராதனை இருக்கு, நான் முடிச்சுட்டு வேலைக்கு வரேன்னு சொன்னா யாருமே தடை சொல்ல போறதே இல்லை. அதை வந்து ஒரு தடவை 2 தடவை அவங்க சொன்னா கூட கர்த்தர் அவங்களோட யுத்தம் பண்ணி கண்டிப்பா அடுத்த வாரம் நீனே போயிருப்பா அப்படி இல்லாட்டி அன்னைக்கு கூட வேலையை கூட கேன்சல் பண்ணிடுவார் கர்த்தர். அப்ப நீங்க வைராக்கியமாக தேவனுக்கு முன்பாக வைராக்கியமாக நிற்கும் பொழுது உங்களுக்காக கர்த்தர் வைராக்கியம் பாராட்டுவதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் தேவனை முன்பாக நிறுத்தி பாருங்க, உங்கள் வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களும் அதுவே வந்து சேரும். ஆமென். அல்லேலூயா. சோ நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னா, தேவன் அப்போ எலியாவுக்கு தேவன் கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை விட்டுட்டு அவர் எங்கேயோ போய் நிக்கிறார். அப்ப எலியாவை பார்த்து கேட்கிற கர்த்தர், எலியாவை உனக்கு இங்கே என்ன வேலை, இங்கே என்ன உனக்கு காரியம்? அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை குறித்து செய்ய வேண்டிய திட்டம், நம்மை கொண்டு செய்ய வேண்டிய திட்டம், நம்மை கொண்டு இந்த உலகத்துல செய்ய வேண்டிய சித்தம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த காரியங்களை நாம் நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் எங்க போக முடியும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். இப்ப மீண்டும் அங்க வரலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்ப வசனம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியுமே அல்லாமல் இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று
சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அடுத்த வசனம் 22. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இவர்கள்லாம் யாரு? தீர்க்க தரிசனம் உரைச்சிருக்காங்க, பிசாசு துரத்திருக்காங்க. இவங்கெல்லாம் யாரு? யாரு இதெல்லாம் யார் செய்வா? தீர்க்க தரிசனம் உரைக்கிறது யாரு? பிசாசு துரத்திருக்காங்க, நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்யறவங்க யாரு? ஊழியக்காரர்கள். இல்லையா? ஊழியக்காரர்கள். அப்படித்தானே? இந்த உலகத்துல வந்து இயேசுடைய நாமத்தினால அநேக அற்புதங்களை செய்யறாங்க, அநேக அடையாளங்களை செய்யறாங்க, பிசாசுகளை துரத்துறாங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்க. இவரெல்லாம் யாருன்னா ஊழியக்காரர்கள். இல்லையா? அப்போ ஒரு ஊழியக்காரருக்கு இந்த நிலைமையா? ஊழியக்காரன் கூட இன்னைக்கு வந்து ஒரு ஊழியக்காரன் வந்து வல்லமையா ஒரு பிசாசு துரத்துறாரு, ஒரு தீர்க்க தரிசனம் உரைக்கிறாரு, அல்லது அநேக அற்புதங்களை செய்யறாருன்னா அவர் எவ்வளவு பெரிய ஊழியக்காரனா இருப்பாரு. அப்படித்தானே? எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன் மட்டும்தான், அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நிறைந்த ஊழியக்காரன் மட்டும்தான் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய முடியும். ஆனால் அவர்களை கூட கர்த்தர் இயேசு என்ற இடத்துல என்ன சொல்றாருன்னா, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமி செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். என்னங்க, ஒரு ஊழியக்காரர் இயேசுடைய நாமத்துல இந்த உலகத்துல என்ன பண்றாருன்னா அற்புதங்களை செய்யறாரு, அடையாளங்களை செய்யறாரு, பிசாசுகளை துரத்துறாரு, தீர்க்க தரிசனங்களை சொல்றாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கர்த்தர் சொல்லுகிறாரு, அக்கிரம செய்கைக்காரனே. இது என்ன அநியாயமா இருக்கு? ஒரு ஊழியக்காரன், அதுவும் இயேசுடைய நாமத்தினால இந்த உலகத்துல எத்தனை அற்புதங்களை செய்யறாரு, ஆனால் அவரை பார்த்து சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரனே என்னை விட்டு அகன்று போங்கள் செய்யறாரு. இது எப்படி? இது என்ன நியாயம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்ம மோசை குறித்து நமக்கு தெரியும். மோசை வந்து பாத்தீங்க அப்படின்னா, தேவன் சொல்றாரு, கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்றாரு. அப்படித்தானே? ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாம் தண்ணி இல்ல, ஒரு வனாந்தரத்தின் இடத்துல இருக்கிறாங்க. அவருடைய வந்த ஜனங்களுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஆடு மாடுகள் எதுக்குமே தண்ணி இல்லாம இருக்கிறாங்க. அப்ப தேவன் இடத்துல மன்றாடுறாங்க, ஆண்டவரே இடத்துல ஜனங்கள் எல்லாம் தண்ணி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கண்மலையை பார்த்து தேவன் சொல்றாரு, அந்த இடத்துல கண்மலை பார்த்து நீ பேசு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ஜனங்கள் மீது இருந்த கோபத்து நிமித்தம் மோசே என்ன பண்றாரு? தன்னுடைய கையில வச்சிருந்த கோலை கொண்டு கண்மலையை அடிக்கிறார். தண்ணி வந்துச்சா இல்லையா? தண்ணி வந்தது. மோசே அடிச்சாரு, தண்ணி வந்தது. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் தாகம் தீர்க்கப்பட்டது. அங்க இருக்க ஆடு மாடுகள்லாம் அந்த தண்ணீரை குடித்து திருப்தி அடைந்தது. ஆனால் தேவன் மோசை பார்த்து சொல்றாரு, நீ என்ன பண்ண மாட்ட? நீ கானானுக்குள்ள போக மாட்ட. அல்லேலூயா. அங்க இருக்க அவருடைய மினிஸ்ட்ரி சக்சஸ், அவர் செய்த காரியம், அந்த இடத்துல வந்து கண்மலையை அடிக்கிறாரு, தண்ணி வந்துச்சு. அங்க இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் தாகம் தீர்க்கப்பட்டது. அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் திருப்தி அடைந்தார்கள். இன்னும் சொல்ல போனா அங்க இருக்க ஜனங்கள் எல்லாம் கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. ஆனால் மோசையை பார்த்து தேவன் சொல்றாரு, நீ எங்க போக மாட்ட? கானானுக்குள்ள போக மாட்ட. அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் என்னன்னா, கண்மலையை பார்த்து பேச வேண்டியதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென். ஒரு ஊழியக்காரனுக்கே அந்த நிலைமை அப்படின்னா, விசுவாசிகளாகிய நம்மை, உங்களையும் என்னையும் நாம என்ன பண்ணா, நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டிய ஒரு காலகட்டத்துல, அல்லது ஒரு சூழ்நிலையில, அல்லது ஒரு மணித்துளிகள் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அதாவது இயேசுடைய வருகை முந்தியோ, அல்லது தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய வருகை முந்தியோ, அல்லது நம்மளுடைய மரணம் முந்தியோ, இதோ நமக்காக கொடுக்கப்பட்டிருக்க அந்த குறுகிய காலகட்டத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய சித்தத்தின்படிதான் நம்ம செய்யறோமா? தேவனுடைய சித்தத்தின்படிதான் நம்ம நடந்து கொண்டிருக்கோமா? அப்படிங்கிறதை நாம் நம்மை நாமே சோதித்து அறியக்கூடிய காலகட்டத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நாம் சோதித்தறிந்தால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நியாயம் தீர்ப்பு நாளில அப்ப நம்ம இருக்கக்கூடிய இந்த குறுகிய காலகட்டத்துல நம்மை நாமே சோதித்து அறிந்து தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாம் நிறைவேற்றுகிறவர்களாக நாம் காணப்பட்டோமையானா நாம் நியாயம் தீர்க்கப்படும். ஆமென். ஒரு ஊழியக்காரனுக்கே அந்த நிலைமை. அப்ப தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ, எங்க கண்மலை பார்த்து பேசுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ஆனா தண்ணி வந்துச்சு தானே? தண்ணி வந்துச்சா வரலையா? வந்துச்சு. பேசுறதுக்கும் தண்ணி மழை அடிச்சதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அந்த இடத்துல மோசே தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியல. அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாம இவர் இஷ்டத்துக்கு அந்த இடத்துல செஞ்சதுதான் தப்பு. அல்லேலூயா. அப்போ தேவனுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியமாக இருந்தா கூட, அப்ப அங்க இருக்க எல்லாருமே இயேசுடைய நாமத்தினாலதான் பிசாசுகளை துரத்துனாங்க, இயேசுடைய நாமத்தினாலதான் அற்புதங்களை செஞ்சாங்க, இயேசுடைய நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க.
ஆனால் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது உண்மை, பிசாசு துரத்தப்பட்டது உண்மை, அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது உண்மை. ஆனால் அத்தனையும் தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கவில்லை என்பதுதான் அதுவும் உண்மை. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல எங்க இருந்தாலும் சரி, ஒரு ஊழிய நாம செய்யறதாக இருந்தாலும் சரி, அல்லேலூயா, அல்லது இந்த உலகத்தை ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, விசுவாசி கடைசி வரையும் விசுவாசியாக இருப்பதற்காக அழைக்கப்படவில்லை, தேவனுடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நாம் செய்வதற்காக மாத்திரமே அழைக்கப்பட்டிருக்கிறோம்.